ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் ஷார்ட்ஸ் மூலியமாக எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் மூலியமாக பணம் சம்பாதிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப் ஷார்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்போம். நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஃபோனில் யூடியூப் ஆப் மூலியமாக நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, அது கீழே வந்துட்டு குட்டி குட்டி வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது டிக்டாக்ல எப்படி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி யூடியூப்லேயும் நம்ம குட்டி குட்டி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அவங்க எனேபிள் பண்ணியிருக்காங்க. யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்காக தனியாக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா $100 மில்லியன் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வேணாலுமே வந்துட்டு இதை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். யூடியூப் சேனல் ஆரம்பித்து டெய்லி ஒரு 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் மூலியமாக நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். அது என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, கடந்த 180 நாட்களுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாவது உங்கள் சேனல்லேருந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ப்ளஸ் வந்துட்டு காப்பிரைட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். அது அடுத்து மூணாவது ஒன்று பார்த்திங்கன்னா, வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது. வீடியோ வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளோட ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கிறது தான் பெட்டர். அப்படி இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ அல்லது ஒரு டிவி ஷோ அல்லது வந்துட்டு வேறு ஒரு கிரியேட்டர்ஸ் வந்துட்டு போட்ட வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை எடிட் பண்ணியிருக்கணும். அதில் உள்ள வாட்டர் மார்க்கு, லோகோ எல்லாத்தையுமே எடிட் பண்ணிவிட்டு ஒரு புது கண்டென்ட் மாதிரி, உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் மாதிரி வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அதில் வாட்டர் மார்க்கோ இல்லை வந்துட்டு வேறு ஒருத்தவங்களோட லோகோவோ இல்லை அன்எடிட்டட் வீடியோ வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் ஷார்ட்ஸ் வந்துட்டு எலிஜிபிள் ஆகாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கண்ட்ரீஸில் இருக்கவங்க மட்டும்தான் வந்துட்டு எலிஜிபிள். இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் மூலியமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரீஸில் உள்ளவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அதை வந்து நான் லிஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் மூலியமாக ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் வந்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் மூலியமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி ரீஜியனில் கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு சிங்கப்பூரில் இருக்கவங்களும் இனிமேல் வந்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் மூலியமாக ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஏஜ் லிமிட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஏஜ் லிமிட் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் யூடியூப் ஷார்ட்ஸுக்குமே வந்துட்டு ஏஜ் லிமிட் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைங்க, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க வந்துட்டு குறைஞ்சது 13 வயசு இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதர் கண்ட்ரீஸ், யுனைடெட் ஸ்டேட் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸில் இருக்கவங்க வந்துட்டு குறைஞ்சது 13 வயசாவது இருக்கணும். 13 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும். இது வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும், பட் அந்த ஃபண்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்க வேணும், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு இதை தவிர வேறு எந்த கண்டிஷனுமே கிடையாது. உங்களோட சேனல் வந்துட்டு மானிட்டேஷன் ஆகியிருக்கணும் அப்படின்லாம் எந்த கண்டிஷன் கிடையாது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட சேனல் வந்துட்டு நம்ம போட்டிருக்க யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்துட்டு எலிஜிபிலிட்டி ஆயிருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து அந்த டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட வீடியோஸ் வந்துட்டு கோ த்ரூ பண்ணுவாங்க. அதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை உங்களோட சேனல் வந்துட்டு எலிஜிபிலிட்டி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஜிமெயிலுக்கு ப்ளஸ் அல்லது அப்படி இல்லைன்னா உங்களோட யூடியூப் ஆப்புக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது மூலியமாக நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களோட சேனல் வந்து எலிஜிபிலிட்டி ஆகிருக்கு அப்படிங்கிறது. இப்போது இந்த மாதம் உங்களோட வீடியோஸ் வந்துட்டு இல்லை உங்களோட சேனல் வந்துட்டு எலிஜிபிலிட்டி ஆகலை அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு உங்களோட சேனல் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வந்துட்டு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதம் நம்ம எலிஜிபிலிட்டி ஆகலை, அதனால் கிடைக்காது அப்படின்னு விட்டுறாமல் கண்டினியூவாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதம் இல்லாட்டியும் அடுத்த மாதம் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம். நம்மளுக்கு வந்துட்டு ஃபண்டு வந்து நம்ம கிளைம் பண்ணணும். அது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க. அந்த இமெயிலில் வந்துட்டு ஃபண்டை வந்து கிளைம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் 4லேருந்து 6 வீக்குள்ளே வந்துட்டு உங்களோட ஃபண்டை வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கணும்.
அப்படி இல்லை அப்படின்னா அது கேன்சல் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இந்த ஃபண்ட் வந்து நம்ம எப்படிலாம் வந்துட்டு கிளைம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்துட்டு யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு ஈஸியாகவே வந்துட்டு அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே வந்துட்டு அதில் ஒரு 2 ஸ்டெப் இருக்குது. அந்த 2 செட்டிங்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பணத்தை கிளைம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு பண்ண வேண்டியது யூடியூப் ஆரம்பித்து யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு டெய்லி ஒரு வீடியோ அட்லீஸ்ட் 15 நிமிஷம் தான் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். குறைஞ்சது இந்த டைமை வந்துட்டு கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்துட்டு க்ரோத் ஆகும், எலிஜிபிலிட்டி ஆகும். நம்ம வந்து எவ்வளோ தான் பணம் வந்துட்டு ஏர்ன் பண்ணாலும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு இன்னொரு வந்துட்டு அடிஷ்னலாக ஒரு இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதுவுமே யோசிக்காதீங்க, இப்போவே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூடியூப் ஷார்ட் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.